அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். செந்தமிழ் சொற்களால் இந்த அவையில் இருப்போரை கட்டி இழுக்கும் எங்கள் வேலாயுதம் ஐயா அவர்களுக்கு முதலில் நான் நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். என்னன்னா, ஒரு புத்தக திருவிழா, அந்த திருவிழாவிற்காக வருகை தந்தவர்கள் வெளியில் உள்ளவர்களை அழைக்கும் அவரின் செந்தமிழ் சொற்கள் அனைவரையும் கட்டி இழுத்து வருகின்றன என்பதற்கு மிகப்பெரிய சான்றாக அனைவரும் வந்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்ததாக, இந்த திருவண்ணாமலையில் புத்தக திருவிழா ஆண்டுதோறும் முனைப்போடும் சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று வருவதற்கு மாவட்ட ஆட்சியரகத்தின் வரலாற்று ஆய்வு நடுவர் எங்கள் பாலமுருகன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் கல்வித்துறை நிறுவனத்திற்கும் நூலகத்துறையில் உள்ள எங்கள் சாய்ராம் ஐயா அவர்களுக்கும் மற்றும் அவையன்கண் வீட்டிற்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் எங்கள் ஐயா நெடுஞ்செழி ஐயா அவர்களுக்கும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று என் உரையை தொடங்குகின்றேன். முக்கணியே முப்பாலே மூவா முத்தமிழே சொக்கநகன் மாநகர் சொந்த பெரும்பேறு இத்தரை சூரியனே எங்கள் உயிரமுதே சித்திரை தன்னிலவே தேயாத மொழிவேற்பே செம்மொழி மாக்குடும்பம் சீராட்டின் செம்மொழியே எம்மொழிக்கு மூத்தவளே என்றும் உயிரோடு இருப்பவளே பண்புணர்த்தும் ஆசானே பார்போற்றும் தேனுற்றே கண்ணே கனியே கற்கண்டே அமுதே தேனே உன்னை கை தொழுதேனே என்று என் தமிழ் என்னை வணங்கி உயிரின் உழைப்பின் மூச்சு உழைப்பின் எழுத்து என்ற அந்த தலைப்பில் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஒருத்தர் புயல் வெள்ளத்தால் தன்னுடைய குடும்பங்கள் சிதைக்கப்பட்டு வேறு ஒரு இடத்திலே புகலிடம் புகுந்து தொடக்க பள்ளியிலேயே தன் குடும்ப நிலை வறுமை நிலையை யோசித்து செய்தித்தாள்களை விநியோகம் செய்கிறார். பிறகு தொடக்கப்பள்ளி முடித்து நடுநிலைப்பள்ளி கல்லூரி படிப்பையும் இயற்பியல் துறையில் முடிக்கின்றார். சென்னை ஐடியில் விஞ்ஞான கல்வி படிப்பை முடித்து அணு ஆராய்ச்சியில் சிறப்பு நிலை பெற்று அணு விஞ்ஞானியாக மாறுகிறார். அவர் வேறு யாரும் அல்ல, நம்முடைய மேதக ஆளுநர் ஐயா அப்துல் கலாம் ஐயா அவர்கள். அவருடைய உழைப்பின் எழுத்துதான் அக்னி சிறகுகள். அந்த அக்னி சிறகுகள் மாணவர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், விஞ்ஞானிகள், ஆராய்ச்சியாளர்கள், ஆய்வாளர்கள் என்று அவர்களையெல்லாம் கட்டி போடக்கூடிய அளவில் அந்த அக்னி சிறகுகள் வீசியது என்றால் அவருடைய உழைப்பினுடைய அருமைதான். அவருடைய உழைப்பு மட்டும் இல்லை என்றால் அந்த அக்னி சிறகுகள் நிலையாக நிற்க முடியாது. அடுத்ததாக, சாதாரண ஒரு கிராமத்தில் பிறந்த ஒருவர் எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல் தன் ஏழ்மையான வாழ்க்கையை தொடங்குகிறார். இன்னொருத்தர் அவர் பார்த்தீங்கன்னா வறுமையில் 3 ரூபாய் பள்ளி கட்டணம் செலுத்த முடியாமல் படிப்புக்கே வழி இல்லாமல் படிக்க முடியாமல் போகிறார். பிறகு 11ஆம் வயதில் நாவல் புத்தகங்களையும் கதை புத்தகங்களையும் வாங்கி படிக்க தொடங்குகிறார். இந்த புத்தகங்களை எல்லாம் படித்து என்ன செய்வது சரி என்று ஒரு தகரப்பெட்டியும் 2 வேட்டியையும் எடுத்துக்கொண்டு திருச்சிக்கு புறப்படுகிறார். திருச்சி வந்தும் அங்கும் அவர் மனம் நிலை கொள்ளவில்லை. ரயில் ஏறி சென்னை மாநகரம் வருகிறார். சென்னை மாநகரத்திலே பல்வேறு இடங்களில் கடல் அலைகள் ஓரம் அவர் உட்கார்ந்து பார்க்கும்போது அந்த அலைகளிலே ஒரு புதுமையான விஷயத்தை தெரிந்து கொள்கிறார். ஒரு செய்தியை, அலைகள் தனக்கு தேவையில்லாதவற்றை எல்லாம் வெளியே தள்ளுகின்றது. இந்த இதை உற்று நோக்கி கொண்டு பல்வேறு இடங்களில் தன்னை ஒரு நடிகனாக வேண்டும் என்று நடிகர் வாய்ப்பை தேடுகிறார். நடிகர் வாய்ப்பும் அவருக்கு கிடைக்கவில்லை. கதையாசிரியராக எப்படியாவது சினிமாவில் நுழைய வேண்டும் நினைக்கின்றார். அப்பொழுதும் கிடைக்கவில்லை. பிறகு பாடலாசிரியராக நுழைந்து விட்டால் போதும் என்ற நிலையில் கலங்காதிரு மனமே உனக்கு காலம் வரும் ஒரு தினமே என்ற ஒரு பாடல் வரிகளோடு திரையிசையில் நுழைந்தவர்தான் கவியரசு கண்ணதாசன். அவருடைய வழிகளை எல்லாம் உழைப்பை எல்லாம் வார்த்தைகளாக எழுத்துக்களாக மாற்றி இன்னைக்கு திரைப்பட பாடலுடைய பெரிய காவியத்தை படைத்திருக்கிறார் என்றால் அவருடைய உழைப்பினுடைய எழுத்துதான். சேரமான் காதலி, அத்தமுள்ள இந்து மதம், கண்ணதாசனுடைய கவிதைகள் தொகுப்புகள் இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். இதற்கெல்லாம் அவருடைய உழைப்பு,
அந்த உழைப்பினுடைய எழுத்துதான் அவரை வாழ வைத்தது என்று அவருடைய வழியில் என்னுடைய எழுத்து பணியில் ஒரு சில பதிவுகளை இங்கே முன்வைக்க இருக்கின்றேன். கொம்பு சுழி கோணாமல் கொண்டை பந்தி சாயாமல் எழுதினால் நலம் உண்டு என்கிறது ஒரு பழைய பாடல். ஒரு எழுத்தை எழுதுவதற்கே இவ்வளவு நுணுக்கங்களை சொல்லுகின்ற நம் தமிழ் இலக்கியம் ஒரு எழுத்தாளனை எப்படி உருவாக்கும்? குடும்ப சூழல், வறுமை சூழல், வாழ்க்கை சூழல், பணிச்சூழல், பண்பு சூழல், இப்படி பல சூழல்களை அவர் ஒரு எழுத்தாளரை உருவாக்குகிறது. ஒரு எழுத்து என்பது சாதாரணமானதல்ல. கடினமான உழைப்பால் வருவதுதான் எழுத்து. உழைப்பில்லாத எந்த எழுத்தும் பயணிக்காது, பயன் அளிக்காது. இதில் இரண்டு வகை உண்டு. ஒன்று மேசை உழைப்பு, இன்னொன்று கலைப்பணி உழைப்பு. மேசை உழைப்பு என்றால் ஆய்வாளர்களுக்கு மற்றும் ஆராய்ச்சியாளர்களுக்கு தெரியும். டேபிள் ஒர்க் என்று சொல்கிற மாதிரி மேசையிலே உட்கார்ந்து ஒப்பிட்ட ஆய்வுகளையும் புத்தகங்களை ஒப்பிட்டும் எழுதக்கூடியது மேசை உழைப்பு. களப்பணி உழைப்பு என்பது களத்துக்கே சென்று அந்த தலைப்பு தொடர்பான செய்திகளை சேகரித்து மிக நுட்பமாக அந்த கருத்துக்களை எடுத்துக்கொண்ட தலைப்போடு பொருந்திய பதிவு செய்வது களப்பணி உழைப்பு. அறிவு உழைப்பு என்பது யாரும் அந்த அறிவு உழைப்பு இல்லை, சிந்தனை உழைப்பு இல்லாமல் எந்த ஒரு எழுத்தும் வெளிப்பட முடியாது. வெளிப்பட்டாலும் அது நிலையாக நிற்க முடியாது. இன்றைக்கு நூல் வாசிப்போருடைய நிலை குறைந்து விட்டாலும் மீண்டும் தலை தூக்கி இருக்கிறது என்பது ஒரு அதிர்ச்சியான செய்தியாகத்தான் தெரிகிறது. என்னன்னா, இப்போ தற்போதைய ரிப்போர்ட் பிரகாரம் சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு கிட்டத்தட்ட 35% பேர் படிக்க தொடங்கி இருக்கிறார்கள் என்று ஒரு குறிப்பு செய்திகள் வாட்ஸ்அப்லே வந்தது. அதன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா, உண்மை வாசிக்க யோசிக்கக்கூடாது, முதல்ல வாசிக்கணும். இதில் இந்த எழுத்தை உழைப்பு களப்பணியில் ஒருத்தர் கொடுக்குறார். அந்த களப்பணி அதை தீர்மானிக்க மார்க்கெட்டிங்கில் நிற்கிது. அந்த மார்க்கெட்டிங்கில் நல்ல சிறப்பு பெற்ற எழுத்தாளர்களுடைய நூல்கள் மட்டும் விற்கப்படுகின்றது. எவ்வளவு களப்பணி உழைப்பு இருந்தாலும் அந்த நூலை தீர்மானிக்கிறது மார்க்கெட்டிங், அந்த விற்பனை நிலையம் தீர்மானிக்கிறது. இதையெல்லாம் தாண்டி ஒரு எழுத்து நிற்கிறது என்றால் அது உழைப்பு தான் காரணம். அந்த உழைப்பு இல்லை என்றால் அவர் எழுத்து நிற்காது. அந்த உழைப்பு எப்படி இருக்கணும்? சமூகம் சார்ந்த உழைப்பாக இருக்கணும், சாதனையான உழைப்பாக இருக்கணும், மக்கள் வழக்கில் மறைக்கப்பட்ட உண்மைகளை தோண்டி எடுக்கும் புதையல் போன்ற உழைப்பாக இருக்கணும். சாதாரணமாக எல்லாரும் சொல்கிற விஷயத்தை சொல்கிறது நம்ம உழைப்பு இல்லைங்க. மறந்து விட்ட, இல்லை மறுத்து போன, இல்லை காலங்கள் கடந்து போன அந்த செய்திகளை எல்லாம் களப்பணியில் கொண்டு வர வேண்டும். நீங்கள் இந்த மேசை உழைப்பில் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த வருடம் கிடைக்க வேண்டிய நூல் கிடைக்கல அப்படின்னா அடுத்த தொகுப்பில் அதை ஒப்பிட்டு சொல்லிடலாம். களப்பணியில் நாம் எடுத்து சென்ற அந்த கருத்தாழத்தினுடைய தகவல் ஒருவர் தருகின்றவர் இல்லை என்றால் அடுத்து நம்ம அந்த களப்பணியினுடைய எடுத்து எந்த பயனும் இல்லாமல் போகிறது. அந்த களப்பணி உழைப்பு மிக முக்கியமான ஒரு இதுவை நோக்கி நகழ்கின்றது. திருக்குறளில் எழுத்தும் சொல்லும் அப்படின்னு ஒரு நூல் கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகள் ஆய்வு பண்ண நான். எங்கள் ஐயாலாம் கேட்டாங்க, இந்த நூல் அவசியம் தேவையா அப்படிலாம் ஒரு கேள்வி வினாக்கள் இருந்தது. என்னென்னா, திருக்குறள் இருக்கிற 1330 குறளையும் உட்காந்து என்ன அதில் குறியில் எத்தனி, நெடில் எத்தனி, ஒற்றி எத்தனி, ஆயுத எத்தனி, ஐகாரம் எத்தனி, குற்றிய லுகரம் எத்தனை, குற்றிய லிகரம் எத்தனை, எத்தனை ஓமைகள் வருகிறது, எத்தனை ஆயுதங்கள் வருகிறது, இப்படி தனித்தனியாகும். ஆ என்ற எழுத்தை எத்தனை இடத்தை பயன்படுத்தினார், எந்த இடத்துல அதிகம் பயன்படுத்தினார், எந்த இடத்துல குறைவாக பயன்படுத்தினார், எந்த அதிகாரத்தில் அவர் பயன்படுத்தவில்லை, இப்படி 247 எழுத்துக்கும் எடுத்தேன். வள்ளினங்கள் எத்தனை, மெல்லினம் எத்தனை, இடையினம் எத்தனை, இவ் தனித்தனியாக பிரித்து அந்த திருக்குறளை ஆய்வு செய்தோம். இந்த 1330 குறளையும் ஆய்வு செய்ததில் 40,748 எழுத்துக்களை கொண்டது என்ற ஒரு தீர்மானத்துக்கு வந்தோம். தஞ்சை சரஸ்வதி மகாலில் இருக்கிற பரிமேலழகருடைய உரை நூலைத்தான் இதற்கு மூல நூலாக எடுத்துக்கொண்டு மேசை உழைப்பில் நான் உழைத்த அந்த 15 ஆண்டுகள் உழைத்த அந்த உழைப்பாக இது கொடுத்தோம். அதில் தொடங்குகிற எழுத்தில் முடிகிற திருக்குறள் இருக்குது. அறத்தில் 8,
பொருள் 22, இன்பத்தில் 14, மொத்தம் 44 குறள். தொடங்குற எழுத்தில் முடிகிற திருக்குறள். இப்போ இதழ் தொடும் திருக்குறள் இருக்குது, இதழ் தொடா திருக்குறள் இருக்குது. அது ஏன் தொடுது, இது ஏன் தொடலை? இப்போ துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு தூவும் மழை, இது இதழ் தொடும். யாதெனின் யாதெனின் நீங்கியா நோதல் அதனின் அதனின் இளன், இது இதழ் தொடாது. அது ஏன் தொடுது, தொடலை? இந்த மாதிரி செய்திகளை எல்லாம் சொன்னது தான் 7 திருக்குறளில் எழுத்தும் சொல்லும். இந்த நூல் வெளிவந்து 3 மாதங்கள் ஆகின. கல்லூரி மாணவர்கள், மக்கள், ஆசிரியர்கள் மத்தியில் பரவி ஆரம்பித்த பிறகு 3வது மாதத்திலே மறுபதிப்பு மீண்டும் 1000 புத்தகங்களை பதிவு செய்ய நேர்ந்தது. மீண்டும் 1000 புத்தகங்கள் பதிவு செய்து அதை விற்பனை கொண்டு வந்தோம். அந்த நூல் வந்த பிறகு ஒரு வினா எழுப்பினார். ஏன் 7 சீரில் திருக்குறள் எழுத வேண்டும் என்று ஒரு பேராசிரியர் கேட்ட ஒரு வினா. நிறைய சீரில் எழுதியிருக்கலாம். அந்த காலகட்டத்தில் அவர் எழுத வேண்டிய காரணம் என்ன? இதற்காக மெனக்கெட்டு எழுதப்பட்ட ஒரு திருக்குறள் நூல் தான் 7 திருக்குறள். இதுவும் மேசை உழைப்பு தான். 7 உலக பிரசித்தி பெற்ற 7 எல்லாம் சொல்வதற்கு 5 ஆண்டுகள் ஆச்சு அதை தொடங்கிறதுக்கு. 7வது குறள், 25வது குறள், 16வது குறள், இப்படி வாழ்வினுடைய படிநிலைகளை வள்ளுவர் 7 அடக்கியிருக்கின்றார் என்று கண்டுபிடித்து அதை 7 திருக்குறளாக மாற்றி அந்த உழைப்பில் எழுத்துதான் 7 திருக்குறள். அடுத்து மனம் பேசும் மண் வாசம்தான் ஜவ்வாது மலை. ஜவ்வாது மலை பெரும்பாலும் தெரியாதவங்க இருக்க முடியாது. இந்த மண்ணும் மணிநீரும் மலையும் அணிநீர் காடும் உடையது அரண் என்று சொல்லுவார் வள்ளுவர் பெருந்தகை. எல்லாரும் ஜவ்வாது மலை அப்படின்ன உடனே ஒன்று பலாப்பழம், இல்லைன்னா தேன், வாளியர் கூடம். இந்த வாளியர் கூடத்தில் வாளியப்பாறைன்னு சொல்லுவோம், இல்லை குள்ளர் கோகைன்னு சொல்லுவோம். நம்முடைய தொல்லியல் ஆய்வாளர்கள் அனைவரும் இந்த வாளியர் கூடம் கீழ்ச்சேப்பிலிக்கு மேலே இருக்கிறது. அந்த கீழ்ச்சேப்பிலிக்கு மேலே இருக்கிற வாளியர் கூடத்தை இது குள்ளர்கள் வாழ்ந்த குகை என்று பதிவு செய்தார்கள். அதை குள்ளர்கள் வாழ்ந்த குகை என்று தான் பதிவு செய்து வந்தார்கள். நானும் எங்கள் பேராசிரியர்கள் மற்றும் அவர்களெல்லாம் சேர்ந்து அதை ஆய்வு செய்து இது குள்ளர்கள் வாழ்ந்த குகை அல்ல, ஈமச் சடங்குகள் நடத்திய இடம், கல்தெட்டைகளை வைத்து புதைக்கப்பட்ட இடம் என்பதை ஜவ்வாது மலை வாழும் வரலாறில் பதிவு செய்தேன். அதன் பிறகு சென்னையிலிருந்து நிறைய ஆய்வாளர்கள் அங்கே படையெடுத்து இது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படி என்ற ஒரு வினாவோடு பயணிக்க ஆரம்பித்தாங்க. இந்த வாளியப்பாறைக்கு நான் பயணித்து எங்கள் ஆசிரியரோட மாணவரோட போய் பார்த்தோம். இந்த வாளியப்பாறை உள்ளே நுழைஞ்சு கோலில் தட்டிக்கிட்டு தான் போவோம், பாம்பு இருக்குன்னு சொன்னாங்க. சரி, பாம்பு தானே என்ன பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு தட்டிட்டு உள்ளே போயிட்டேன். நான் உள்ளே போனால் வெளியே ராமமூர்த்தி, செல்லன் சார் 2 பேர் நிற்கிறாங்க. இப்படி உள்ளே போன அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா கட்டு விரியம் பாம்பு சரன்னு திரும்பி நேராக நிற்கிது எனக்கு உள்ள. நான் உள்ளே மாட்டிக்கிட்டேன். நான் உள்ளே இருக்கேன், கட்டு விரியம் பாம்பு நான் உள்ளே போனவுடனே அது வெளியே வந்து கரெக்டாக நேராக நிற்கிது. இது மயிரில் உயிர் தெப்பனன்ற மாதிரி அப்படியே நிற்கிது. உடனே என் கூட வந்தவர் 2 பேருமே மலைக்காரங்க. உடனே அந்த ஆசிரியர் ராமமூர்த்தி ஆசிரியர், ஐயா நீங்கள் அப்படியே இருங்கன்னு சொல்லி கையில் கோல் வரைஞ்ச அந்த கட்டு விரியன் பாம்பை அப்படியே அந்த கப்பில் விட்டு வெளியே எடுத்து போட்டு அடித்தார். அடுத்த நாள் எங்கள் ஆசிரியர்லாம் சொன்னாங்க, ஐயா உங்களுக்கு ஏன் அந்த வேலை, ஜவ்வாது மலை யாருன்னா எழுதிட்டு போகிறாங்க, நீங்கள் எதுக்கு உயிரை பணையம் வச்செல்லாம் இப்படிலாம் எழுதணுமான்னு. நான் சொன்னேன், இந்த ஜவ்வாது மலைக்கு வந்து வேலைக்கு வரும்போது எனக்கு ஜவ்வாது மலையே வேணாம் அப்படின்னு என்னை பனிஷ்மெண்ட்டுக்காக தான் அங்கே போட்டாங்க. சரி, அதை ஐயா சொன்னாங்க, அதை நீங்கள் பனிஷ்மெண்ட்டு வர என்ன டெய்லி போக முடியாது, நிறைய நூல்கள் எழுதுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக பயன்படுத்தினா நல்லா இருக்குமென்னாருங்க. அன்றையிலிருந்து தொடங்கினதான் இந்த ஜவ்வாது மலை வாழும் வரலாறு. 282 கிராம குடியிருப்புகளுக்கும் 8 ஆண்டுகள் நடந்தங்க. தனித்தனியாக ஒவ்வொரு ஆண்டா ஒரு வருஷமாக விடுமுறை நாட்களில் மட்டும்தான் நடந்தேன். பெயர் காரணம், அந்த ஊரில் இருக்கிற சிறப்பு, ஏன் அந்த ஊருக்கு அந்த பெயர் வந்தது, இப்படிலாம் பார்த்துக்கிட்டு ஒரு நாள் நம்மியம்பட்டம் பக்கம் போயிட்டு வர லேட் ஆயிடுச்சு. அங்கே 6:30 மணி பஸ் ஏறி ஜமுனாமத்தூர் போனவங்களுக்கு தெரியும், அத்திப்பட்டு மேடு ஏறிடுச்சு பஸ். கரெக்டாக 7:05 6 யானை உடனே ரவுண்டு கட்டிச்சு, சுற்றி வருது. உடனே அந்த டிரைவர் கண்டக்டர் வந்து ரொம்ப கை தேர்ந்தவர்கள்,
தண்டபாணி ரவி. ஏன் அவங்களை இங்கே குறிப்பிட்றேன்னா, அவங்க சொன்ன விஷயம் பாருங்கள். எல்லா ஜன்னலையும் மூடுங்க, யாரும் சத்தம் போடாதீங்க, சென்டர் வந்து நிடுங்கன்ட்டாங்க. வண்டியிலேருந்து பிரேக்கை அவர் தண்டபாணி டிரைவர் காலை எடுத்தாருன்னா வண்டி கீழே போயிடும். முன்னாடியும் ஓட்டம் இல்லை, பின்னாடி ஓட்டல, பிரேக்கில் காலை வச்சபடியே இருக்கார். இந்த 6 யானையும் பஸ்ஸு சுற்றி ரவுண்ட் அடிக்குது. படிக்கட்டில் வச்சு காலை வச்சு ஒரு ஆணை ஆட்டி பார்க்குதுங்க. உள்ளக்கிறவங்கள அப்படியே அதிர்றாங்க. எப்படி இருக்கும் பாருங்கள் அந்த நிலைமை. கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் சுற்றுது. இவங்க எல்லாம் யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் முடிஞ்சிட்டு அந்த ஒரு யானை பயணிக்க ஆரம்பித்தோடனே மீதி யானைலாம் போயிடுச்சு. அப்படி ஒரு நாளும் பயணித்து தான் இந்த ஜவ்வாது மலை வாழும் வரலாறு. ஏன்னா இந்த உழைப்பு இல்லைன்னா முழுமையான ஒரு எழுத்தை என்னால் தர முடியாதுன்றதுக்கு இதை சொல்ல வேண்டிய ஒரு சூழல். அடுத்து இன்னொரு நாள் களப்பயணம் போயிட்டு பட்டறைக்காடு வந்துட்டேன். நானும் ஆறுமுகம் ஆசிரியரும். ஒரு 8 கடமை மான் வேற, கடமை என்ற ஒரு மிருகம் இருக்குது. அது ஒரு பெரிய கடமை மான் அப்படி சொல்லுவாங்க. ஒரு 8 அடி 9 அடி உயரம் இருக்கும். அது 18 அடி நீளம் ரோடு. ஒரு 7 ஒரே டைமில் வண்டி ஆர்ன் அடிச்சோன்னு ஒன்றா கூடிடுச்சு. உடனே துரத்த ஆரம்பிச்சிச்சு எங்களை. வண்டியில் ஒரு ஆர்ன் அடிச்சிட்டார். இந்த வண்டி ரோட்லேருந்து இப்படி தாண்டும் போது நான் கீழே குனிஞ்சிட்டு 2 பேரும். அப்படி குனியலைன்னா இந்த குழம்பு, அந்த கடம்பையோட குழம்பை எங்கள் 2 பேரும் அடித்து தூக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி நிலையில் கூட இந்த தகவல் எடுக்கிறத நான் விடலை. அது ஒரு சம்பவம். ஆட்டியானூர் போயிட்டேன் தகவல் எடுக்க. கோபாலவாதியார்கிட்ட பாஸ்கரன் சாரும் நானும் ஆட்டியானூர் போயிட்டு தகவல் எடுக்க போகும்போதே எங்களுக்கு சிம்டம்ஸ் தெரியும். யானை சாணி போட்டிருக்கு. அவர் பாஸ்கர் மெரிச்சு பார்த்து சொன்னார், சூடு அதிகமாக இருக்குது, பக்கத்தில் தான் இருக்குன்ட்டார். அது மெரிச்சாவே எவ்வளோ சூடு இருக்கோ அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். நாங்கள் தகவல்லாம் எடுத்துகிட்டு பிறகு அந்த வாதியார் சொல்கிறாரு, தம்பி நீங்கள் எப்படி போவீங்க, யானை வேறு சுற்றிங்கதப்பா, ராத்திரி கூட வந்து இங்கே அமக்கலம் பண்ணிச்சேன்னார். இந்த லட்சணத்தில் அவர் 2 பலாப்பழம் வேறு வாங்கி கொடுத்துட்டார். நான் மடியில் வச்சுட்டு உக்காந்துக்கிட்டுருக்கிறேன். நேராக தூக்கின்னு வந்தால் நாங்கள் தாழம்பு மடு, அந்த வழியில் வரவங்களுக்கு தெரியும், அந்த தாழம்பு மடு வந்து நின்ட்டோம். யானை எங்களுக்கு நேராக வந்துட்டு ஒரு 15 தூரத்தில் நிற்கிது. பாஸ்கர் என்ன பண்ணார், லைட் ஆஃப் பண்ணிட்டு, நான் சத்தம் போடாத அமைதியாக இருங்கினார். உடனே அவர் பாக்கெட்டில் பவுட்ரு வச்சுருப்பார். எப்பவுமே பலாப்பழத்து மேலே புல்ல அந்த வாசனை வராத பவுடரை பூரா தூவினார். தூவிட்டு கிட்டத்தட்ட ஒரு 17 நிமிஷம் அப்படியே நின்றுங்கிறோம். அந்த யானை அப்படியே நின்றுட்டு இருக்குது. எங்களால் பின்னாடியும் போக முடியல, முன்னாடியும் போக முடியல, நகரவும் முடியல. அந்த யானை எங்களை பார்த்து நகர்ந்து விட்ட பிறகு, அதன் பிறகு நாங்கள் உயிர் தப்பித்து வந்தோம். இப்படி தன்னுடைய உழைப்பினுடைய எழுத்து தான் இந்த ஜவ்வாது மலை வாழும் வரலாறு. இந்த எழுத்து தான், இந்த உழைப்பில் உருவானது தான் இந்த ஜவ்வாது மலை வாழும் வரலாறு. பல்வேறு உழைப்பினுடைய மூச்சு தான், அந்த உழைப்பில் வர்றது தான் இந்த ஜவ்வாது மலை வாழும் வரலாறு. இதழ் விரிக்கும் தமிழ் புக்குன்னு ஒரு புத்தகம். இது மொழி பிள்ளையார். நிறைய பேர் கேட்டாங்க மொழி பிள்ளையார். அந்த பிள்ளையார் மஞ்சள் ஆறுக்கு பக்கத்துலேயே இருக்கும் அந்த பிள்ளையார். எல்லாரும் மொழி பிள்ளையார்னு சொன்னாங்க. சரி, மொழி எப்படி ஜவ்வாது மலையில் மொழி பிள்ளையார்னு சொல்கிறாங்கன்னு போய் பார்த்தா அது முழு பிள்ளையார். அந்த பிள்ளையார் முழு செஞ்சு வச்சுருக்கிறதா அதுக்கு முழு பிள்ளையார்னு பேர் இருந்ததுன்னு. அதுக்கப்புறம் 1950ஆம் ஆண்டு காடு வெட்டின பிறகு ரோடு உருவாக்கப்படும் போது ஒரு கற்சிலை வைத்துள்ளார். வைத்தவர் பேர் நடேச கவுண்டர். அந்த நடேசன்றவர் வச்ச பிறகு தான் அங்கே வணங்க ஆரம்பிச்சிருக்காங்க. வணங்க ஆரம்பித்த பிறகு தான் அந்த மொழி பிள்ளையார் அந்த வழியிலை போக்குவரத்துக்கு துணை செய்வதாக சொல்லப்பட்டிருக்கார். இதில் இந்த ஜவ்வாது மலை வாழும் வரலாறுல பின்பக்கத்தில் வட்டார வடக்கு சொல் அதிலே பதிவு செய்திருக்கிறேன். வரவேற்பு சொல்லிடுங்க. இந்த ஜவ்வாது மலை வாழும் வரலாறுல வழக்கு சொற்கள், அவர்கள் பயன்படுத்தக்கூடிய வழக்கு சொற்களை ஒரு 61 சொற்கள் பதிவு செய்திருந்தேன். அதன் பிறகு ஒரு 11 ஆண்டு காலம் ஜவ்வாது மலை வட்டார வழக்கு சொல் அகராதின்னு ஒரு நூலை உருவாக்கணும். ஏன்னா வழக்கு சொல் வந்து நீங்கள் சொல்லுங்கள் நான் வழக்கு எடுக்கிறேன்னு சொன்னால் அவங்க சொல்ல மாட்டாங்க. அவங்க எப்போ பேசுகிறாங்களோ அப்போ தான் நாம் அதை எடுக்கணும். உகாதி பண்டிகை, பொங்கல்,
தீபாவளி இந்த மாதிரி திருவிழா நாட்கள் அவங்க வரும்போது, அப்புறம் ரேஷன் கடையில் அரிசி போடும்போது, அவங்க பஸ்ஸில் பயணிக்கும்போது, அவங்களுடைய எருதுகாட்டு விழா, மஞ்சள் நீரேட்டு விழா, திருமண விழாக்கள் எல்லாம் அவங்கள பேசும்போது அவங்க கூட பயணித்து முதல்ல வழக்கு சொல்லி எடுக்கணும்னா முதல்ல அவங்களுடைய பண்பாடு தெரியணும், பழக்க வழக்கங்கள் தெரியணும், இலக்கணம் தெரியணும், அவங்களுடைய சமூகம் சார்ந்த சடங்குகள் தெரியணும். இப்போ இதெல்லாம் தெரிஞ்சால் தான் நான் வழக்கு சொல்லி எடுக்க முடியும். 11 ஆண்டுகள் ஜவ்வாதமலை வாழும் வழக்கு சொல் அகராதியை தொகுத்துட்டு அதை எழுதுறதுக்கே 2 ஆண்டுகள் ஆகிடுச்சு. 2 ஆண்டுகள் ஆகி அதை கரெக்ஷன் பண்ணி பொறுப்பெடுக்கிறதுக்கு 2 ஆண்டுகள். இப்போ அச்சில் இருக்குது. கிட்டத்தட்ட 16 ஆண்டுகால உழைப்பினுடைய எழுத்து தான் ஜவ்வாதுமலை வட்டார வழக்கு சொல் அகராதி. என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த வழக்கு சொல்ல தொகுக்கிறதுக்கு ஒரு ஆளால் தொகுக்க முடியல. தொகுத்து வந்துடுவோம், எழுதும்போது ஐயப்பாடு இருந்தால் அவங்களுக்கு ஃபோன் பண்ணால் ஃபோன் போகாது. திரும்பவும் அடுத்த நாள் விடுமுறை எப்போது வருகிறதோ அப்போ தான் போகணும். இந்த வழக்கு சொல் எடுக்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, 0 வயதுலேருந்து 5 வயது இருக்கிறவங்களுக்கு அப்படியே ஆண் பெண் தனித்தனியாக பிரிக்கிறாங்க. அந்த குழந்தைகளை, ஆண் குழந்தைகளை பூசி எள்ளி பூசி போய்க்கிற எங்கிட்ட இருக்கிற போடல ஆளே காணோம் நெல்லுக்கிறியானியா என்ன மோட்டார் வெந்துக்கிறாரு. என்னன்னா வேறு ஒருத்தர் கீழ் நாட்டிலேருந்து மேலே வருவார். அவரை கேட்பாங்க, நம்மக்கிட்ட கேட்க மாட்டாங்க, அந்த எதிர்க்கு நிற்கிற யார் கூட்டு வராங்களோ அவங்கள கேட்பார், யார் சேர்படிய, யார் சேர்படியில் எந்த இனத்தை சேர்ந்தவர், இனா மோட்டார் எந்த வீட்டுக்கார், அவர் மேலுக்கு எதுக்கு வெந்துக்கிறாரு, சாப்பிட்டாரு. அவங்கள உபசரிப்பு தாங்க ரொம்ப முக்கியம். அவங்க யாராக இருந்தாலும் சாப்பாடு கொடுத்தியாடா, தண்ணி கொடுறா முதல்ல, இப்படியெல்லாம் அவர்கள் பேசக்கூடிய சொற்கள் எல்லாம் எல்லாரும் நம்ம நினைக்கிறோம் அவங்களாம் யதார்த்தமாக பேசுகிறாங்கன்னு. இல்லைங்க, வட்டார வழக்கில் கண்டுபிடிச்ச உண்மை என்னென்னா எல்லாமே அர்த்தத்தோடு தான் பேசுகிறார்கள். அதுதான் அந்த நூலோட மிகப்பெரிய பலமே. எல்லாத்துக்குமே அர்த்தம் இருக்குது. அவங்க ஏன் பேசுகிறாங்க, யதார்த்தமாக பேசலை, அவங்களுடைய தட்பவெப்ப சூழல், அவங்க இருக்கிற இடம், பேசுகின்ற விதம், சொல்லக்கூடிய சூழல், வாழ்வியல் சூழல் ஏற்படும் போது தான் அந்த வார்த்தைகள் சில இடங்களில் நீள்கிறது, சில இடங்களில் சுருங்கி ஒலிக்கிறது. 5 வயசில் இருக்கிற ஆண் குழந்தைய பூசி, 5லேருந்து 15 பூச்சின்னுவாங்க, பெண் குழந்தைய சின்ன பிள்ளைன்னுவாங்க. இதே 15லேருந்து 50 ஆயிடுச்சுன்னா ஐயன் இல்லையா, ஆத்தி இல்லையானவங்க பெண்களை. பாட்டியை சொல்லும்போது ஆசி, பாட்டனை சொல்லும்போது சியா அப்படின்வாங்க. என்ன இங்கே நீங்கள் நல்லா கவனிக்கணும், ஆசி அப்படின்றது தெலுங்கு, அவங்க ஆச்சின்னுவாங்க. அதில் இச்சு குறையும், இதில் அவங்க இல்லாமல் சொல்கிறது தான் ஆசி. இப்போ வழக்கு சொற்களில் பார்த்தீங்கன்னா தெலுங்கு கலந்துருக்கு, உருது கலந்துருக்கு, ஆங்கிலம் கலந்துருக்கு. ஒரு மொழி ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பயணிக்கும் போது அந்த பொருள் மாறுவதில்லை, சொல்லோட வடிவம் மாறுபடுகிறது. ஒரு கிலோமீட்டர்ந்து இன்னொரு கிலோமீட்டருக்கு போகிறதுக்குள்ள அந்த பண்பாடு, சொற்கள் மாறுபட்டு ஒலிக்கின்றது. இந்த வட்டார வழக்கு சொல் அகராதி, அதற்காக அந்த உழைப்பு இன்னும் உங்கள் கரங்களில் அடுத்த வாரத்தில் அந்த புத்தகம் வந்துடும் நினைக்கிறேன். மீண்டும் அந்த வட்டார வழக்கு சொல் அகராதி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. முடிச்சிட்டோம், இருந்தாலும் மேற்கொண்டு கிடைக்கிற அந்த சொற்களை மீண்டும் அதை எடுக்கணுன்றதுக்காக மறுபடியும் அதை தொடர்ந்துக்கினே இருக்குது. இதுதான் இந்த வட்டார வழக்கு சொல் அகராதியில். நான் ஒரு இடத்துக்கு சொல் எடுக்க போயிட்டேன், பேக் மாட்டிக்கின்னு போனேன் பாருங்கள், ஃபுல் சரக்கில் இருந்தான் ஒருத்தன். கத்தி காட்டி என்னை கொண்டு போய் ஒரு கம்பத்தில் கட்டிட்டான். இந்த புல்லை பிடிக்கிறதுக்கு வந்துக்கிறியா நீ, சாக்லேட்லாம் கொடுத்து குழந்தைங்கள்லாம் கூட்டும் போகிறதுக்கு வரையான்னு ஃபுல்லாக சரக்கில் இருக்கிறான். கத்தி ஏய் நான் வந்தால் வெட்டிடுவேன்றான். கத்தி கூட்டும் போய் குட்டக்கரில் தான் கட்டிட்டான். கட்டிட்டு அவன் கடப்பாறை அந்த கத்தியை வச்சுட்டு அப்படியே அங்கே உக்காந்துட்டான். அப்புறம் அந்த பகுதியில் என்னுடைய மாணவர்கள், படித்த மாணவர்கள் வந்து அப்புறம் அவனை திட்டுறாங்க, படித்து கொடுக்குற வாத்தியார் இவர், எங்கள் பள்ளிக்கூடத்தில் பட்டக்காட்டில் வேலை செய்கிறாரு, எங்கள் வாத்தியார் எப்படா நீ கட்டி போடலாம் அப்படின்னு அவங்க
திட்டின உடனே அவன் என்ன பண்ணால் கத்தியெல்லாம் கீழே போட்டு காலில் ஊந்து காலை பிடிச்சிட்டார். தப்பு நடந்து போச்சு வாத்தியார, தப்பு நடந்து போச்சு, தப்பு நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. எனக்கு புரியல. அப்புறமா சொல்கிறார், சார் தப்பு பண்ணிட்டாராம், அதெல்லாம் விட்டுருங்க. அப்படி பல்வேறு இடைஞ்சூர்களுடைய அந்த உழைப்பில் உருவானது தான் ஜவ்வாது மலை வட்டார வழக்கு சொல்லகராது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. சார் இப்போ இந்த காலகட்டத்தில் நீர் வரவியல் நீர் மேலாண்மைக்காக சில விஷயங்களை நம்ம பார்த்து தான் ஆகணும். செய்யாறு நம்ம மலைபடுகடாம் நன்னன் செய் நன்னா அவர்கள் அந்த நூலில் சொல்லப்பட்டிருக்கோம். என்ன சொல்லியிருப்பாங்கன்னு கேட்டால், கூட்டாத்தூரில் செய்யாறு தொடங்குகிறது. சார் கூட்டாத்தூர் என்பது 2 ஆறுகள் கூடும் இடம்தான். இது நாச்சாமலை ஆறு, இந்த பக்கம் விளாமுச்சி ஆறு. நாச்சாமலையில் உருவாகி வருகின்ற ஒரு ஓடையும் விளாமுச்சில் உருவாகி வருகின்ற ஒரு ஓடையும் கூடும் இடம்தான் இந்த கூட்டாத்தூர். ஸோ இதனுடைய மூலம் என்னன்னு கேட்டிங்கன்னா நாச்சாமலை ஆறு தான். இந்த நாச்சாமலை ஆறிலிருந்து உற்பத்தியாகி வருகின்ற நீர் அடப்பு முட்ட ஆறு, இதாங்க இந்த துணை ஆறுகள். இந்த துணை ஆறுகள் புயர்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டோம், அவங்களை திருப்பி திருப்பி கேட்க முடியல. அடப்பு முட்ட ஆறு என்ற ஒரு ஆறின் வழியாக அது வந்து சந்திக்குது. இந்த நாச்சாமலை ஆறு விளாமுச்சி ஆறு நாங்கள் தகவல் எடுக்க நாச்சாமலைக்கு போயிட்டோம். போயிட்டு நான் சத்யராஜ் பிரகாஷ்னு ஒரு தம்பி 2 பேரும் மலைக்கார் தான், 2 பேரும் உள்ளே போயிட்டோம். போயிட்டு மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. நாங்கள் ஏதோ பையி வண்டி இந்த இதெல்லாம் வாட்டர் கேன்லாம் எடுத்துகிட்டு போனோடனே மலைக்கார முடிவு பண்ணிட்டுக்கிறாங்க, இவங்க ஏதோ வேறு எதுக்கும் வந்துக்கிறான்னு சொல்லிட்டு குசு குசுன்னு எல்லார்கிட்டையும் சொல்லி ஒரு குறி அவங்களுக்குள்ள ஒரு குழுவு குறிக்குது. அது சொல்லி என்ன பண்ண மொத்தமாக கூடி எங்கள் 3 பேர் ரவுண்டு கட்டாங்க நாச்சாமலையில். அப்புறமா அவங்க சொந்தக்காரர் இருக்காங்க போல, பிரகாஷோட, அவங்க பேசின உடனே நான் இந்த மாதிரி குட்டக்கார தான் சார் வந்து படிச்சு கொடுக்குறேன்னு. அப்படியா சொல்ல அப்படின்னா நாங்கள் நேரம் அடிச்சு போட்டிருப்போம், நீங்கள் மணி நேரத்தில் எதுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்டு இந்த மாதிரி அந்த நீர் வரவியலை ஜவ்வாது மலையில் 7 நதிகள் இருக்குது. அந்த 7 நதிகளுடைய மூலம் என்ன அப்படின்னு பயணிக்கும் போது கமண்டல் நதிக்கு போயிருந்தோம் ஒரு முறை. இந்த கமண்டல் நதி எங்கன்னா முக்கூடலில் உருவாகுது. பெரியமலை கிராமத்தில் மார்க்கனூர் ஆறு, குண்டாலத்தூர் ஆறு, ஓடமங்கல ஆறு, இது 3 சந்திக்கிற இடத்துல தான் இந்த பெரியமலையில் உருவாகிற கமண்டல நதி. இந்த கமண்டல் நதி பயணித்து வருது. அந்த கமண்டல் நதி எங்கே சந்திக்குதுன்னு தெரியணும். நானும் சங்கர்னு ஒரு ஆசிரியர் 3 பேரும் கிளம்பி அந்த ஆற்றுல உள்ளே போயிட்டோம். உள்ளே போயிட்டு நாங்கள் அந்த சந்திக்கிற இடத்தை தேடுவதற்கு போகும்போது இந்த பக்கம் போகிறதுல மாற்று திசையில் போயிட்டோம். 5 கிலோமீட்டர் தூரம் நடந்து விட்ட பிறகுதான் தெரிகிறது நாங்கள் வேறு திசையில் வந்துட்டோம். அங்கே போனால் ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்தில் ஒரு ஆகாய கங்கை, ஒரு 100 மீட்டர் அளவுக்கு பெரிய பாறை மைதானமாக இருக்குது. அங்கே ஆடு மாடு கூட காலடி தடம் கிடையாது. அவ்வளோ அடர்த்தியான காட்டில் ஒரு ஆகாய கங்கை, அதுக்கு பேர் அப்படி தான் சொல்கிறாங்க அவங்க. அந்த கங்கை எங்களால் தெரிஞ்சிக்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா இந்த தக்க பூண்டை மெரிச்சா வழி தெரியாதுன்னு சொல்லுவாங்க, அதை ரொம்ப அனுபவிச்சேங்க. நானும் சத்யராஜன் தம்பி தகவல் எடுக்க போயிட்டோம். எடுத்துட்டு அந்த பூண்டை மெரிச்சிட்டோமா என்னன்னு தெரியல எங்களுக்கு. அந்த காட்டு உள்ளே அரை மணி நேரமாக சுற்றுறோம், வழி தெரியல எங்களுக்கு. திரும்பி சுற்றி அங்கேயே தான் வந்து நிற்கிறோம். அப்புறமா யதார்த்தமாக ஒரு அம்மா வராங்க. அப்புறம் ஒரு தலையில் சும்மாடுக்குள்ளேயும் ஒரு சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறாங்க. என்ன தம்பி தேடுறீங்க? அம்மா நாங்கள் உள்ளே வந்துட்டோம், போகிறதுக்குள்ள தக்க பூண்டை மெரிச்சிட்டு இருப்பீங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் அந்தாண்ட வழிக்கு பேர் போங்க அப்படின்னாங்க. இது அரை மணி நேரம் ஆச்சு. அதுக்கடுத்தா பிள்ளையார் ஆறுன்னு ஒரு ஆறு, இந்த மஞ்சள் ஆறு அதுக்கு பேர். மலையில் முதலில் மழை பெய்ந்தால் அந்த தூசு அங்கு இருக்கிற சருகுகளெல்லாம் மஞ்சள் நிறத்திலே அடித்து வரும். அதுக்கு பேர் பழைய பேர் மஞ்சள் ஆறு. இப்போ பிள்ளையார் கோயில் தாண்டி வரதால் அது பிள்ளையார் ஆறுன்றாங்க. இந்த மஞ்சள் ஆறில் தகவல் எடுக்கணும், அது வந்து எருமா மடுவிலேருந்து மேலே வருதுன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் எப்பவுமே பயணம் போனால் ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த ஊர்க்காரரை அழைத்து செல்வேன், அவருக்கு என்ன காசோ அதை கொடுத்துருவோம். சேப்பிலிருந்து ஒரு 2 பேரை அழைச்சிக்கிட்டு காட்டு உள்ள அந்த எருமாவோட பார்த்தாகணும், ஏன்னா களப்பணி அந்த எப்படி இருக்குது என்னன்னு தெரியாமல் நம்ம எழுத முடியாதுன்னு கூட்டின்னு போனோம். பாதி தூரம் போன உடனே ஒரு கொசு கடிச்சுது. எங்கள் 3 பேருக்கு மூஞ்சி கண்ணு தெரியாமல் வீங்கி போச்சுங்க.
நடக்கிற வழியும் தெரியல, இருக்கிற இடமும் தெரியல. உடனே அந்த மலைக்கார் சொன்னார், வாதர கோசு கடிச்சாலும் பயப்படாத, மேலே போனால் சரியாக போனார். யோ, கண்ணே தெரியல, வழியும் தெரியல, நீ கடிச்சா கொசு கடிச்சா சரியா போடுன்ற, எப்படியா சரியாகும்னா, நீ வா வாதர அப்படின்னு அந்த கண்ணு தெரியாத வழியிலையும் கூட கத்தி எடுத்து வழிகளை சரி செய்து கொண்டே போய், நடராஜன் ஒருத்தர், சும்மா சொல்லக்கூடாதுங்க, 12 கிலோமீட்டர் வழி மூடிக்குது. அந்த 12 கிலோமீட்டர் கழிச்சியே எங்களை கூட்டின்னு போகிறார். கூட்டின்னு போய் அந்த எருமா மடுவு அந்த இடத்துல எருமை மாடுகள் தண்ணி குடிக்கும், அந்த வழி அந்த ஆறு பயணிக்குது. போயிட்டு பார்த்துட்டு திரும்பி மேலே வரோம். வரும்போதெல்லாம் அதெல்லாம் அரிப்பு இல்லை, வீக்கம் மட்டும்தான் இருந்தது. மேலே வந்து மேல் சேப்பலி வந்துட்டு ஒரு வீட்டில் வாங்கி தண்ணி குடிச்சிட்டு கீழே புதூர் வரோம். புதூர் வரும்போதெல்லாம் எங்களுக்கு வீக்கெல்லாம் வத்திச்சு. எப்படியா சொல்கிற அப்படின்னா, அந்த பூச்சிக்கு எரிப்பூச்சின்னு சொல்லுவான், அவ்வளோதான், கடிச்சிச்சுன்னா வீங்கும், கொஞ்ச நேரத்தில் சரியாக போடும். மேலே வந்து காற்று போடணும், காற்று போட்டால் சரியாக போடுன்றான். அப்படி அந்த உழைப்பில் உருவானதுதான் ஜவ்வாது மலை நீர் வரவியல். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாகநதின்னு ஒன்று, இது ஆத்தி மரத்தடியில் தான் தொடங்குது, அதனால் ஆத்தி ஆறுன்னு சொல்லுவாங்க. அதை இது ஆரணியில் போய் மிருகண்டு நதியும் கமண்டல் நதியும் ஒன்றா சந்தித்து மேல் நகரில் சந்தித்து ஆரணி ஆறுன்னு பயணிக்குது. நாகநதினா அவங்க சொல்கிற பேர்னா நாக மாதிரி வளைஞ்சி போகுது, அதனால் நாகநதின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதோடைய உண்மையான தமிழ் பேருனா ஆத்தி ஆறு. ஆத்தி மரத்தடியில் தான் உற்பத்தி. புளியங்குப்பன்னு ஒரு ஊர், புளியங்குப்புன்ற ஊரில் அங்கே சேத்தாறு என்ற பெயரில் அது வந்து உற்பத்தியாகி ஒரு ஓடையாக வந்து, மேல் நம்மியம்பட்டிலேருந்து ஒரு ஓடை வந்து இந்த பக்கம் குப்ஸ்னாவூர், மேல் குப்ஸ்னாவூர்லேருந்து ஒரு ஓடை வரும். இந்த 3 ஓடைகளும் அமிர்திக்கு முன்னாடி சந்திக்கும். அங்கே சந்தித்து தோணி ஆறுன்னு ஒரு ஆறு வரும், அந்த ஆறா கூட சேர்ந்து தான் நாகநதி என்ற இதில் பயணிக்குது. நாகநதிக்கு என்ன பெருமைன்னு கேட்டிங்கன்னா, திருவண்ணாமலை மாவட்ட எல்லை, வேலூர் மாவட்ட எல்லை, இந்த 2 எல்லையும் இணைச்சி பயணிக்கிற மிகப்பெரிய பாக்கியம் அந்த நாகநதிக்கு தான் இருக்கும். 2 எல்லை அந்த பக்கமும் அவங்க கொண்டாடுவாங்க. நாகநதினா வேலூர் மாவட்டம் சொல்லுவாங்க, திருவண்ணாமலை மாவட்டக்காரன் நாகநதின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஜவ்வாது மலையில் உருவாகி கன்னியம்பாடி வரைக்கும் அந்த ஆறு வந்து அந்த மாவட்ட 2 மாவட்ட எல்லைகளுக்கு இடையில தான் பயணித்து வரும். அந்த நதியில் நஞ்சு கொண்டபுரம்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் நாங்கள் போய் தகவல் எடுக்கணும் சரின்னு உள்ளே போயிட்டோம். உள்ளே போனால் ஃபாரஸ்ட்டுக்கார் வந்துட்டார். ஃபாரஸ்ட்டுக்கார், நீங்கள் யார், எதுக்காக அங்கே வரீங்க? ஃபோட்டோ எடுத்து செல்லெல்லாம் பிடிங்கிட்டார். செல்லை வாங்கி வச்சுக்கிட்டார். சார், நான் இந்த மாதிரி பட்டறக்காட்டில் ஆசிரியர் வேலை செய்கிறேன், என்னுடைய ஐடி கார்டு, இந்த மாதிரி ஜவ்வாது மலை நீர் வரவில் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கட்டுரை எழுதுன்னு சொல்லியிருக்காங்க, அதனால் வந்தேன் சார். அதனால் வந்தால் நீங்கள் பார்க்கல உள்ள நுழைஞ்சி ஃபோட்டோ எடுத்துட வேண்டியதா அப்படின்னார். சார், நான் எந்த தப்பும் பண்ணலையே, என்ன என் ஐடி கார்டு இருக்குது, எங்கள் கைடு இருக்கார், ஃபோன் பண்ணுறேன், இல்லை எங்களுடைய யூனிவர்சிட்டி இருக்குது, நேராக நீங்கள் அங்கே ஃபோன் பண்ணி கேளுங்க. சரி சார், ஜவ்வாது மலையில் ஆய்வு பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார்? எனக்கு அவருக்கு மிகப்பெரிய தர்க்கம் ஆயிடுச்சு. அப்புறம் நான் சொன்னேன், நீங்கள் செய்கிற ஏதோ தப்பு மறைக்கிறதுக்கு என்ன முறைக்காதீங்க, செல்லை கொடுங்கன்னு. என்ன தப்பு பண்ணிட்டேன் நான்? என் செல்லை பிடுங்குந்தே தப்பு, நீங்கள் கொடுத்தா இப்போ செல்லு வச்சுன்னு ஃபோட்டோ எடுத்துக்கிறீங்க, நீங்கள் யார் ஃபோட்டோ எடுக்குதுன்னு கேட்டேன். நீ ரொம்ப ஓவராக பேசுகிற அப்படின்னார். பேசி அப்புறம் சமாதானமாகி அந்த ஃபாரஸ்ட்டுக்கிட்டே அங்கேயே உட்கார வச்சு இந்த நதி பயணிக்கிற விஷயம், அந்த நதி சம்மந்தப்பட்ட சடங்கு பண்பாடு மொத்தமே அவரே, ஏன்னா அவர் மலைக்காரன், அவர்கிட்டயே எல்லா தகவலையும் வாங்கி கொண்டு அதன் பிறகு தான் நாங்கள் பயணித்து வந்தோம். அப்படி தான் இந்த நாகநதி உழைப்பு. பீமா அருவி எல்லாருக்கும் தெரியும், பீமா ஃபால்ஸ் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும். அது எங்கே உற்பத்தி ஆகுதுன்னா, நீங்கள் போகிற அந்த ஜமுனாமுத்தூர் வழி இருக்கு இல்லைங்களா, நெல்லி மரத்தூர் பள்ளத்தாக்கிலேருந்து உருவாகி வண்ணாந்துறை ஆறாக உருவெடுத்து அங்கேருந்து ஒரு கால்வாயாக கோமுட்டி ஏரிக்கு வந்து கோமுட்டி ஏரியிலேருந்து தான் பீமா ஃபால்ஸுக்கு வரும். அந்த பீமா ஃபால்ஸ்லேருந்து அப்படியே ஒடுக்கத்தூர் போய் மார்கனூர் என்ற இடத்திலே பாலாறில் கலந்துரும், குடியாத்தில். இப்படி இதில் இந்த நூல் வெளியீட்டு விழாவிற்கு நக்கீரன் ஐயா வந்திருந்தார்.
அவர் பேசும்போது சொன்னார், நான் பல்வேறு விதமான நதிகளையும் ஆறுகளையும் நூல்களையும், ஜீவனிலா, 7 நதிகளின் நாடு, இந்த மாதிரி நூல்கள்லாம் நான் படிச்சிருக்கிறேன். இதுவரை கங்கை, யமுனை, காவிரி இந்த நதிகளை எல்லாம் நான் ஆய்வு பண்ணி எழுதியிருக்கேன். ஒரு நூலில் கூட துணை ஆறுகளை என்னால் பதிவு பண்ண முடியவில்லை. ஆனால் ஜவ்வாது மலையில் 7 நதிகளில் 56 துணை ஆறுகளை பதிவு செய்திருக்கிற ஒரே ஒரு நூல் நீங்கள் மட்டும்தாங்க அப்படின்னார். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சொற்கள் எல்லாம் சங்க இலக்கிய சொற்கள், தமிழ் சொற்கள் தான். காசாங்கல் ஊற்று, அடப்பு முட்டாறு, கங்கோலாறு, குடிக்கமாறு, ஒலாறு, மஞ்சளாறு, கொட்டாறு, உதிலாறு, சலங்கையாறு, மடிக்கிட்டாறு, புங்கனாறு, மிரட்டாறு, நாமக்கல்லாறு, ஒட்டாறு, சீலப்பராறு, கோணமதியாறு, கள்ளாத்தாறு, வலையாறு, இருளவங்காறு, தோணியாறு, புளியங்குப்பாறு, நாச்சாமலையாறு, விளாமச்சாறு, இப்படி அந்த துணையாறுகள் நீண்டு கொண்டே போகும். 56 துணையாறுகளை பதிவு செய்து இருப்பதுதான் ஜவ்வாது மலை நீர் வரவியல். அடுத்தது, திருவண்ணாமலைக்கு ஒரு நதியே இல்லை என்று எல்லோரும் சொல்லிக்கொண்டு இருக்கையில் துறிஞ்சலாறு என்கிற 6 எழுத்தை ஒரு ஆறாக சொன்னார். எங்கள் ஐயா ஒரு கட்டுரை வேணும், துறிஞ்சலாறை பற்றி ஒரு கட்டுரை வேணும்னு கேட்டார். துறிஞ்சலாறுன்றது 6 எழுத்து ஐயா, அது 6ன்றீங்க. ஏன்னா அவர் ஏதாவது சொல்லிட்டா என்னால் தூங்கவே முடியாது, அடுத்த நாள் அதுக்கு தேடுதல் ஆரம்பிச்சிடுவேன், களப்பணிக்கு போயிடுவோம். தீபாவளி அன்று நானும் என் தம்பி ஜெயபாலனும் நாங்கள் எங்கள் ஊர் பகுதியில் இருக்கிற கவுத்தி மலை ஃபுல்லாக தேடுறோம். எங்கும் ஓடை இல்லை, எங்குமே கிடைக்கல. ஒரு வாரம் தேடிட்டோம். அதுக்கப்புறம் என் கூட பயணித்த அந்த தம்பி மணிகண்டன் என்பவர் இப்போது இல்லை. அந்த துறிஞ்சலாறு புத்தகம் வருவதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்தது அவர் இல்லை. இருந்தாலும் அவரை நினைத்து பார்க்கிற ஒரு சூழலில் அவருக்கு நன்றி கடன் செலுத்துகிறேன். என்னென்னா, நான் ஓஞ்சால் அவர் விடமாட்டார். முதல்ல இந்த வடமாத்தூர், நத்தவாடி, பெரியகுளம், சேந்தமங்கலம் இந்த ஊர்லாம் ஆடு மாடு மேய்க்கிறவங்களும் 380 பேர் லிஸ்ட் எடுத்தோம். ஒரு வாரம் ஆச்சு. இந்த லிஸ்ட் எடுத்து இந்த 380 பேரும் சந்திக்கிறோம். போய் ஓடை எங்கன்னா வருதா, ஆறு எங்கன்னா வருதா, இல்லைப்பா அங்கே எதுவும் துறிஞ்சலாறுன்னு ஒரு ஆடே இல்லை அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் வடமாத்தூரில் சுப்பிரமணி என்பவர் மட்டும் ஒரு செய்தியை சொன்னார். தோணிவாசல்னு ஒரு பள்ளங்குது, அந்த தோணிவாசல்னு ஒரு ஓடை பேரும் பெரிய ஓடன்னு பேர், ஆனால் அது துறிஞ்சலாறான்னு எனக்கு தெரியாது பண்ணார். சரி, உடனே அடுத்த நாள் காலையில் கவுத்திமலை அடிவாரத்திற்கு தோணிவாசல் பள்ளத்துக்கு போகிறோம். போகும்போது சீந்த முள் இருக்கும் அந்த காட்டில் நிறைய. நம்ம நடக்கும்போது ஃபேண்ட்டு இந்த கால் தடுக்கி சீந்த முள் 2 காலிலையும் பொத்து நடக்கவே முடியாத ஒரு நிலை ஆயிடுச்சு. அந்த காட்டை விட்டு வெளியே வரும்போது ஃபீவர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஜுரம் அதிகமாகி ஒரு வாரம் பள்ளிக்கூடம் போக முடியல, லீவ் போட்டேன். இன்னும் நமக்கு துறிஞ்சலாறு கிடைக்கலேன்னு ஒரு வேதனை. சரி, நான் அதுக்கப்புறம் இந்த ஓடை எங்கே பயணிக்குதுன்னு போகும்போது தான் இந்த ஓடை தோணிவாசல் பள்ளத்திலிருந்து குழந்தையாக பிறந்து அந்த வனப்பகுதியை கடந்து பெரியகுளம் வனப்பகுதிக்கு தவழ்ந்து வளர்ந்து வரும்போது தான் ஃபாரஸ்ட்டில் கொடுத்துருக்குறாங்க துறிஞ்சலாறு ஓடைன்னு. அப்போ தாங்க எனக்கு உயிரே வந்தது. ஓ, துறிஞ்சலாறு தான் இந்த பெரிய ஓடைன்னு கன்ஃபார்ம் பண்ணோம். அங்கேருந்து பயணித்த அந்த துறிஞ்சலாறு ஓடை சென்று கொண்டு இருக்குது. வாய்வடாந்தாங்கல் வழியாக அப்பகுதியில் இருக்கிற கல்வெட்டுக்களை எல்லாம் எடுத்தோம். காமராஜர் நகர்னு ஒரு இடம். இந்த துறிஞ்சலாறு ஏன் இந்த பக்கம் பயணிக்குது அப்படின்றதுக்கு ஒரு கல்வெட்டு இருந்துச்சு சார். அது வீடு கட்டும்போது போட்டு கட்டிட்டாங்க. ஒரு வாரம் பொறுத்து நாங்கள் போனால் அவர் இல்லை, இறந்துட்டார். அந்த தகவல் எங்களால் எடுக்க முடியாத போயிடுச்சு. அங்கேருந்து அது பயணித்து மண்ணை ஏரிக்கு வரும். மண்ணை ஏரியிலிருந்து துறிஞ்சலாறு மீண்டும் கோடியாக வெளியே வந்து சீலப்பந்தல் வரும். சீலப்பந்தல் திரும்பும்போது ஊசாம்பாடி ஏரிக்கு எவ்வளோ அந்த நீர் மேலாண்மை நுணுக்கத்தை பாருங்கள். ஊசாம்பாடி ஏரிக்கு தண்ணி வரணும், அது துறிஞ்சலாத்து மூலயமா தான் வரணும். என்ன பண்ணியிருக்கான்னா, சீலப்பந்தலில் போய் ஒரு மதகு கட்டிட்டாங்க. ஒரு மதகு கட்டி அதுக்கு சாமி மதகடி சாமின்னு பேர் வச்சுக்கிறான்.
என்ன சார் மதகடி சாமி அப்படின்னா, மழை வேண்டுமென்றால் காஞ்சிச்சு, வறட்சியாக இருக்கு, 6 பெண்கள் நேராக வந்து பொங்கல் வைப்பாங்க, கருவாட்டு குழம்பு தான் வைக்கணும். அங்கேயே அந்த பருக்கை இல்லாமல் சாப்பிட்டு விட்டு அந்த பாத்திரத்தை அங்கே உடைத்து விட்டு செல்லுவார்கள். உடைத்து விட்டு சென்ற 3வது நாள் மழை பெய்யும் என்பது ஐதீகம். இன்னைக்கு இருக்குங்க. இந்த மதகு வந்து என்ன பண்ணுவாங்க, மூடிடுவாங்க. மதகு மூடப்பட்டு அந்த தண்ணி எல்லாம் போய் ஊசாம்பாடி ஏரி நிறைந்த பிறகுதான் இந்த மதகு திறக்கப்படும். ஊசாம்பாடி ஏரி கோடி வரும், இந்த பக்கம் துறிஞ்சலாறு தண்ணி வரும், ரெண்டும் சேர்ந்து இந்திரநகர் வந்து இந்த பக்கம் போய் முனியந்தாங்கல் ரயில்வே பாலத்துக்கு அடியில் போயிட்டு சடையனுடை வரும். துறிஞ்சாபுரம் ஏரி தண்ணியும் வசந்த நகர் ஏரி தண்ணியும் அதெல்லாம் கலக்கும். அங்கிருந்து குண்டு முறிஞ்சு வருதுங்க. குண்டு முறிஞ்சு வந்து ஒரு பாசன கால்வாய் பிரியுது. 1947 அங்கே ஒரு அணை கட்டியிருக்கான் சார். அந்த பாசன காலையை தடுத்திருக்கான். ஏன்னா அது ஊருள்ள போயிட்டு நிலங்களை எல்லாம் பாய்ச்சி மீண்டும் துறிஞ்சலாருக்கு வரணும். அது எதுக்காக தடுதான்ற காரணம் யாரை கேட்டாலும் அவங்க சொல்லலை. ஆனால் தடுப்பணை கட்டி ஆண்டு மட்டும் அதில் கல்வெட்டு மாதிரி வச்சுருக்காங்க. அங்கேருந்து பயணித்து கிளியாப்பட்டு வந்து நேராக கிளியாப்பட்டு தாண்டி உள்ளே வருது. இந்த டிவிஎஸ் 50 வந்து சாதாரண 2 வீலர் தான். அந்த 2 வீலரில் பயணிச்சிக்கின்னு போனால் இந்த துறிஞ்சலாறு ஃபுல்லாகவே ஒரு பக்கம் 1 வருஷமும், இன்னொரு பக்கம் வடகரை 1 வருஷம், தென்கரை 1 வருஷம் எடுத்துட்டேன். துறிஞ்சலாறு என்றால் பண்பாட்டு பிரகாரம் ஒரு துறிஞ்சல் அம்மன் இருக்கணும். அது இல்லைன்னா இது ஆய்வே கிடையாது, நூலே கிடையாதுன்ட்டார் எங்கள் கைடு. எல்லாமே எடுத்து முடிச்சிட்டோம், ஆனால் துறிஞ்சல் அம்மன் கிடைக்கல எனக்கு. அப்புறம் விழாக்கள் மட்டும் 1 ஆண்டுகள் எடுத்தேன். 3 ஆண்டுகள் பயணித்தேன். இந்த வண்டி போயினே இருந்துச்சு, திடீர்னு பஞ்சர் ஆகி போச்சு. பஞ்சர் ஆகிட்டு வண்டி தள்ளிக்கிட்டு போகிறேன். மாம்பட்டில் காளியம்மன் விழா நடக்குது. அப்போ ஆடி மாதம். நான் நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டேன். அவர் என்ன பண்ணுறாரு, சார் எங்கே போகிறீங்க, இங்கே வாங்க. என்ன சார், சார் இந்த விழாவுக்கு யார் வந்தாலும் நான்வெஜ் கறி சோறு சாப்பிட்டு தான் ஏன் போகணும். சார் நான் சாப்பிட்றதில்ல சார், நான் துறிஞ்சலாறு கட்டுரை எடுத்துக்கேன். நீ எதுக்குன்னா வா. என்னை கூட்டின்னு போய் உட்கார வச்சார். நம்ப மாட்டீங்க, நான் வெறும் சோறு சாப்பிட்டு வந்தேன். ஏன்னா நான்வெஜ் நான் சாப்பிட்றதில்ல, அவர் விட மாட்டேங்கிறாரு. இந்த பக்கம் வந்துட்டா எங்கள் காளியம்மா சோறு சாப்பிட்டா தான் நீ வெளியே போகணும், இந்தாண்ட இந்த ஆற்றுக்கு என்னாண்ட வெளியே போனால் சாப்பிட்டா தான் விடுவன்றார். சார் நான் நான்வெஜ் சாப்பிட்லாம் வெறும் சோறாக சாப்பிடுன்றார். வெறும் சோறு சாப்பிட்டு விட்டு இது ஒரு புது அனுபவம். ஏன்னா அது அன்பு கட்டளை வேறு இருக்கலாம், ஆனால் காளியம்மன் வந்து இந்த பக்கம் வந்துட்டா நீங்கள் சாப்பிட்டா தான் முடியும் அப்படின்ற ஒரு செய்தியை அதை இந்த இடத்துல நான் பதிவு பண்ணுறேன். அடுத்ததா, இந்த உடலுக்கு எப்படி இரத்த ஓட்டம் முக்கியமோ அதை போன்றது தான் நம்ம இந்த நாட்டுக்கும் நம்ம திருவண்ணாமலைக்கும் உரிய பண்பாட்டு நதியாக துறிஞ்சலாற்று பயணம் திகழ்ந்தது. இந்த ஓலையாறு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஓலையாறில் அந்த எங்கே உற்பத்தி ஆகும் சமுத்திரம் ஏரிக்கு போயிட்டேன் சார். போய் நின்ன ஒரு 10 பேர் கத்தியோட வந்து ரவுண்ட் பண்ணிட்டாங்க. ஏன் என்னன்னா என்ன கேட்கல. யார் நீ, எதுக்கு வந்த? அப்புறம் நான் ஒரு ஐடி கார்டு எடுத்து, சார் இந்த துறிஞ்சலாற்று பயணம் கட்டுரை எழுதுகிறேன், இந்த ஓலையாறுலேருந்து தொடங்குது நாங்கள், அதனால் இதை முடிக்கலான்னு வந்திருக்கேன், அந்தாங்க ஐடி கார்டு. அதை பார்த்துட்டு, வந்தியா பார்த்தியா, சரி என்ன வேணும் உனக்கு? சார் இந்த ஆறு எப்போ தொடங்குது, இங்கேருந்து தண்ணி எங்கே போகுது, அவங்கக்கிட்டே எல்லா தகவலையும் வாங்கிக்கின்னு அப்படி பயணித்து அந்த உழைப்பு தான் துறிஞ்சலாற்று பயணம். காவிரிக்கு எப்படி குடகு, தென்பெண்ணைக்கு வந்து நந்திமலைன்னு சொல்கிற மாதிரி, செய்யாருக்கு நாச்சாமலை சொல்கிற மாதிரி, துறிஞ்சலாருக்கு தோணிவாசல் பள்ளம் தான் சார் முக்கியம். அந்த தோணிவாசல் பள்ளம் தான் துறிஞ்சலாற்றை உருவாக்கி தென்பெண்ணை ஆற்றிலே கலக்க வைக்கிறது. ஒவ்வொரு நூல் உருவாகும் போதும் புதியதாக ஒரு நூலை நான் உருவாக்குவது போல்தான் செய்து கொண்டிருக்கிறேன். ஒரு நூலை வாசிப்பதால் ஒரு விதமான தாக்கத்தை உருவாக்க வேண்டும். இந்த துறிஞ்சலாற்று பயணமும் ஜவ்வாதுமலை நீர் வரவியலும் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி என்னிடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம்.